ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான். இது எந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிகோயில் ரிங் ரோடுக்கிட்ட நடந்த ஒரு எக்ஸிபிஷன். சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் எக்ஸிபிஷன் தான். கிட்ஸுக்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸுங்க, அந்த லவ் பேர்ட்ஸ் தான். பட் நம்ம கேரளாவில் சில இடங்கள்ல, அப்புறம் ஏற்காடு இங்கெல்லாம் போனால் நமக்கு கையிலே நம்மக்கிட்ட உட்காரும், தோள்லலாம் உட்காரும் இல்லையா பேர்ட்ஸ், அந்த மாதிரி கிடையாது. இது கண்டிப்பாக அது வந்து சும்மா அது எப்படி சொல்ல, ரொம்ப காலம் ஒரே இடத்துல வளர்த்து அதை வந்து கரெக்டாக அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றது கொஞ்சம் பழக்கப்படுத்தணும். அந்த இதெல்லாம் இல்லைங்க. இவங்க வேறு இடங்கள்ல போடுற இடத்துக்குலாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருப்பாங்க போல இருக்கு. அதனால் இது எல்லாமே அங்கங்கே தான் இருக்கேன்னு ஒழிஞ்சு யார்கிட்டயும் வரல. பாவம் அது உண்மையிலே பயந்துக்கிட்டு இருக்கா என்னன்னு தெரியலை. இது சூப்பரான ஒரு நல்லா ஊஞ்சல் ஆடும்பொழுது அந்த பட்டர்ஃப்ளை லைட்டிங்கோடு இருக்குங்களா, இது நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் அந்த 360 லெவலில் அந்த எப்பயுமே நம்ம சாதாரணமாக நிறைய இடங்கள்ல இப்போலாம் இருக்குது. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்னா கூட வைக்கிறாங்க. நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் போட்டில் அந்த கப்பலில் எடுத்துக்கிற மாதிரி ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் இது எப்பயும் இந்த கடல் கன்னி ஒரு என்ன தான் பார்த்தோம்னாலும் திரும்ப திரும்ப பார்க்கணும்னு சொல்லி நமக்கு தோணக்கூடியது அந்த கடல் கன்னி தான். ரொம்ப அழகாக சூப்பராக அவங்க பண்ணுற எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க உண்மையிலே. க்யூட்டாக அது மாதிரி நல்லா யாரும் முகம் சுளிக்காத மாதிரி ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக நல்லா இருந்தது. இதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் பண்ணாங்க. அப்புறம் பாருங்கள் எப்படி வைப் பண்ணுறாங்கன்னு டான்ஸு, நல்லா என்ஜாய் பண்ணாங்கங்க. இந்த மாதிரியும் ஒரு ப்ளேஸு. அப்புறம் எப்பயும் நமக்கு கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொஞ்சம் எல்லாம் அந்த உயிரினங்களை நேசிக்கிறவங்களா இருந்தால் இந்த ஃபிஷ்ஷு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி எந்த பெட் அனிமல் உங்களுக்கு நிறைய இந்த பெட்ஸ்லாம் வளர்க்க பிடிக்கும்னாலும் இந்த மாதிரி மீன்கள் பார்க்கும் பொழுது அதில் ஒரு தனி சந்தோஷம் தான். அதுவும் நம்ம ஃபுல்லாக வந்து வாட்டர் நம்மளை சுற்றி தண்ணி, மீன்கள் அப்படின்னும் பொழுது கலர் கலராக நிறைய ஃபிஷ்ஷஸ் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு பார்க்குறதுக்கு கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும், மனசுக்கும் குளிர்ச்சியாக இருக்குங்க. ஏன்னா இவ்வளோ மீன்கள் நம்ம வீட்டிலலாம் வளர்க்க முடியாது, மெயின்டைன் பண்ணவும் முடியாது. இது நல்லா அந்த பாருங்களேன் எவ்வளோ ஃபுல்லாக அக்வாரியம் மாதிரியே செட் பண்ணியிருந்தாங்க. நம்ம தலைக்கு மேலே சைடில் அப்படி பார்க்குறதுக்கு ஒரு கேனலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் ரொம்ப சூப்பராக, ரொம்ப இமேஜின் பண்ணோம்னா கடலுக்கு அடியில் நம்ம போய்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். நல்லா ஃபுல்லாக தண்ணி சுற்றி எல்லாம் ஃபிஷ்ஷஸ் தான். அதனால் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து குழந்தைங்களுக்கு தான் பிடிக்கும், பெரியவங்களுக்கு தான் பிடிக்கும் இல்லாமல் வித்தியாசமாக எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும். இது நீங்கள் மெரைன் கிங்டம் சென்னையில் போயிருந்தீங்கன்னா தெரியும். அங்கே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். எனக்கு என்னோடய அனுபவத்துக்கு அதுதான் பிரம்மாண்டமாக தெரியும். ஏன்னா நான் பார்த்ததுலே அக்வாரியத்தில் அதுதான் ரொம்ப பெருசாகவும் சூப்பராகவும் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்தது. ரொம்ப பிளேஸுமே சூப்பராக இருந்தது. அதனால் அதுதான் எனக்கு ரொம்ப தெரிஞ்சு பிரம்மாண்டமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வேர்ல்டு லெவல்லலாம் போனவங்க இல்லை ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் நிறைய பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னு தெரியலங்க. எனக்கு அது பெருசாக தெரிஞ்சது. இப்போ மதுரையில் நடந்த இந்த இதுவுமே பார்க்குறதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ மீன் கூட்டத்தை நம்ம கடலுக்கு இடையில் போய் பார்க்கணும், அது இங்கே பார்க்குறோம். அதுக்காக அந்த லைவாக இருக்கிறதும் இதுவும் ஒன்றும் கிடையாது. பட் ஒரு மாதிரி அவ்வளோதாங்க. நமக்கு ஒரு உதாரணத்துக்கு காட்டுவோம்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபீலை கொடுக்கும் அவ்வளோதான். அதே ஃபீல் கொடுக்குமானா இல்லை, கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த ஒரு சந்தோஷம் அவ்வளோதான். இது குட்டீஸ்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி விளையாடுறதுக்கான இடம் நிறையாங்க. இந்த பலூனில் போகிறது, இந்த மாதிரி ரிங் போட்டு நம்ம எதாவது எடுக்கிறது, இந்த இதில் நம்ம அந்த பசங்க எப்பயுமே ஜம்பிங் இருக்கும்ல அது, அப்புறம் இங்கே ஹோஸ்ட்ரு நிறைய இதெல்லாம் கொஞ்சம் த்ரில்லிங்கான இருக்கும். உள்ளே போயிட்டு வந்தால் கொஞ்சம் பயந்த மாதிரி தான் வந்தாங்க. நல்லா டான்ஸ் பண்ணி என்கேஜ் பண்ணி ஃபுல்லாக உள்ளே கவர் பண்ணுற மாதிரி பாட்டுக்கு ஆடி பார்க்குறக்கு கொஞ்சம் டெரராகவும் அதே சமயத்தில் நமக்கு கொஞ்சம் காமெடியாகவும் இருக்குது பார்க்குறக்கு. பசங்களுக்கு பயங்கரமாக இருக்குங்க குட்டீஸ் போனால். அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருந்தது. அப்புறம் நிறைய இந்த கோலம்பஸ் ராட்டினம், அப்புறம் கப்பன் சாசர், நார்மலாக நம்ம என்னெல்லாம் இருக்குமோ ஜெயின்ட் வீல், இது எல்லாமே நிறைய இதெல்லாம் பிடிச்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. எனக்கெலாம் சுத்தமாக பிடிக்காதுங்க. ஆக்சுவலாக சும்மா ஒன்று வேணால் லைட்டாக மூவ் ஆகுறதுன்னா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வந்து மற்றதெல்லாம் வந்து எனக்கு தலை சுற்றுற வர மாதிரி ஆயிரும்.
புடிக்கவே பிடிக்காது. கஷ்டப்பட்டு இத செய்ற மாரி இருக்கும். என் பொண்ணு ரொம்ப விரும்பும். அதனால பாப்பாவுக்காக அவங்க அப்பாவும் 2ல போனாங்கன்னா, என்னைய 1ல போன்னுவாங்க. ஐயோ! என்னால உண்மையிலேயே என் பிள்ளைக்காகனாலுமே என்னால இதில போவே பிடிக்காது. கஷ்டப்பட்டு போயிட்டு வருவேங்க. இஷ்டப்பட்டெல்லாம் போவே மாட்டேன். ஆனா, நமக்கு இப்படி நின்னு வேடிக்கை பார்க்க பிடிக்கும். பசங்க போறாங்களா, அவங்க போய் என்ஜாய் பண்ணட்டும். நம்ம வேடிக்கை பார்ப்போம். அந்த மாரி கேட்டகரி தாங்க நானு. இதெல்லாம் ஒரு காலத்தில புடிச்சது. இப்ப என்னால முடியல. எனக்கு தலைலாம் சுத்த ஆரம்பிச்சுருது. அப்படியே ஒரு மாரி ஆயிடும். எம்ப்டி ஸ்டொமக்கா இருந்தாலும் சரி, நீங்க சாப்பிட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சிலர் சாப்பிடாம இருந்து பாருங்க, அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. 2மே நான் செஞ்சு பார்த்துட்டேன். 2மே எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஆனா, இது பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பரா இருக்கு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாவும் போகுது பார்த்தீங்களா? இதுலலாம் என் பொண்ணு போயிட்டு வருது. இந்த ஜெயின்ட் வீல்லாம் ஈஸியா பாப்பா போயிட்டு வர்றாங்க. ரொம்ப விரும்பி போறாங்க. தம்பி கொஞ்சம் பயப்படுவான். அவனுமே என்ஜாய் பண்ணாங்க. இதில எப்பயும் இந்த ஜம்பிங்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் அடிக்கடி எங்கனாலும் போய் பண்றது. இந்த மாரி உங்க கிட்ஸும் என்ஜாய் பண்ணணும்னா, இங்கே நீங்க போயிட்டு வரலாம். ரொம்பவே அருமையான ஒரு அனுபவமா இருந்ததுங்க.